ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால், வாரிசு சீரியல் டிசம்பர் 13க்கான எபிசோட் பிரிவு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நேற்று எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம டிசம்பர் 12ஆம் தேதி எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம சிபியோட அப்பாவுக்கு முடியாமல் போயிடுது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, சிபியோட மாமா ஒரு டோசேஜ் அவரோட ட்ரிப்ஸில் ஏற்றுவார். அப்போ அவருக்கு முடியாமல் போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா தான் தெரியும். தமிழுக்கு தான் அந்த உண்மை தெரியும். அவங்க அவரை கோமாலே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் விரும்புகிறா அப்படின்னு தமிழ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் சிபியோட மாமா தான் காரணம் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சனால இருமோ இந்த சிபியோட அப்பா நம்ம தமிழோட ஃப்ரெண்டு டாக்டராக இருக்காங்க. அவங்களே பார்த்துக்க சொல்லிவிட்டு அவங்களே ட்ரீட்மெண்ட் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஜனா அம்மாவும் ஒத்துக்கிட்டுருவாங்க. சரி, தமிழோட ஃப்ரெண்டு அவங்க டாக்டர், அவங்களே பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படியோ இவருக்கு சிபியோட மாமாவுக்கு பிடிக்கல. இப்படி இருந்தால் நம்ம எப்படி அவனை கோமாலேயே வச்சுக்க முடியும்? அப்போ தான் நம்ம ரகசியம்லாம் தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் நினைக்கிறாரு. அப்படி ஆனால் தமிழுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன் இவர் இதை சிபியோட அப்பா கோமாலே வச்சுக்க நினைக்கிறாரு. ஒருவேளை இவர் தான் காரணமோ? எல்லோரும் நினைக்கிற மாதிரி நம்ம அப்பா இவர் இதுக்கு காரணம் இல்லை, இவர் தான் ஏதோ வகையில் காரணம் அப்படின்னு அது என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தமிழ் நினைக்கிறாங்க. அதுக்காக என்ன எல்லா விஷயத்தையும் அவரை பற்றி எப்படி அவருக்கு இப்படி ஆச்சு, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் ஆராய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. இவர் தான் இது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அப்பா மேலே பழிய போட்டிருக்காரு. சிபியோட அப்பாவோட இப்படி இருக்கிறதுக்கு நம்ம அப்பா காரணம் இல்லை, அதை எப்படியாச்சும் ப்ரூவ் பண்ணணும் ஜனாட்ட. அப்போ தான் நம்ம கெட்ட பேர், நம்ம அப்பா மேலே இருக்க கெட்ட பேரும் நம்ம அம்மாவும் எப்படியாச்சும் நம்ம பாட்டி ஜனா ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக ஆதாரங்கள்லாம் சேகரிக்கிறாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா நடக்குது. தமிழ் இது பண்ணாங்களா, ஆதாரத்தை கண்டுபிடிச்சி நிரூபிப்பாங்களா என்னென்னு அப்கமிங்கில் தான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும்.